வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். 500 ரூபாய் பணத்தை திருடிய அண்ணன், அடித்தே கொன்ற தம்பி. கிளிநொச்சியில் போதைப்பொருள் விற்பனையாளருடன் இருந்த காவல்துறை அதிகாரி கைது. அதிபர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள விசேட உத்தரவு. கணவரின் உடல் தோண்டி எடுத்து உடல் பாகங்கள் திருட்டு, மனைவி முறைப்பாடு. தேர்தல்கள் ஒத்திவைப்பு, நாமல் வெளியிட்ட அறிவிப்பு. 30 கோடி சொத்துக்களை பறிக்க உத்தரவு. தேசிய மக்கள் சக்திக்கு நளின் விடுத்துள்ள கோரிக்கை. அனுராதபுரம் வவுனியா தொடருந்து சேவைகள் இடைநிறுத்தம். இனி விரிவான செய்திகள். 500 ரூபாய் பணத்தை திருடிய அண்ணன், அடித்தே கொன்ற தம்பி. 500 ரூபாய் பணத்தை திருடி சென்ற தனது மூத்த சகோதரனை அடித்துக் கொன்றார் என்ற சந்தேகத்தின் பேரில் தம்பியான சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பின்னவத்த காவல்துறையினர் தெரிவித்தனர். பின்னவத்த உபோசதாராம பகுதியில் வசிக்கும் 48 வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜயந்த சில்வா என்ற 52 வயதுடைய நபரே பாணந்துறை அடிப்படை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர் உயிரிழந்த தனது மூத்த சகோதரர் மற்றும் தாயாருடன் வீட்டில் வசித்து வருவதுடன் 500 ரூபாய் திருடப்பட்டமை தொடர்பில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட உரையாடல் முற்றியதை அடுத்து கடந்த 13ஆம் தேதி அவர் தனது மூத்த சகோதரனை தாக்கியுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தாக்குதலில் காயமடைந்த நபர் பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் கடந்த 21ஆம் தேதி உயிரிழந்ததுடன் பிரேத பரிசோதனையின் போது தெரியவந்த உண்மைகளின் அடிப்படையில் பிரதான காவல்துறை பரிசோதகர் பத்மநந்தன தலைமையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கிளிநொச்சியில் போதைப்பொருள் விற்பனையாளருடன் இருந்த காவல்துறை அதிகாரி கைது. கிளிநொச்சி ஆனந்தபுரம் கிழக்கு பகுதியில் உள்ள வீடொன்றில் போதைப்பொருள் விற்பனையாளருடன் தங்கியிருந்த உப காவல்துறை பரிசோதகர் உட்பட 5 கைது செய்யப்பட்டதாக கிளிநொச்சி காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் பணிபுரிந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் என்று காவல்துறையினர் குறிப்பிட்டனர். மேற்படி வீட்டில் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் தங்கியிருப்பதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இரவு மேற்படி வீட்டை சுற்றி வளைத்து சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் 2100 மில்லிகிராம் போதைப்பொருள் மற்றும் ஒருவரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த வீட்டில் மேலும் 4 பேர் இருந்ததாகவும் அவர்களை கைது செய்து சோதனையிட்ட போது அவர்களில் இந்த சப் இன்ஸ்பெக்டரும் இருந்ததாக காவல்துறையினர் கூறினர். போதைப்பொருள் வியாபாரி இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அங்கிருந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள விசேட உத்தரவு. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்குமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அத்துடன் அனர்த்த நிலைமை குறையும் வரை நிவாரணப் பணிகளை தொடருமாறு ரணில் தெரிவித்துள்ளார். அதற்கமைய அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் உயிரிழந்த நபர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிபர் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்த அடுத்த சில மாதங்களில் பல திட்டங்களை செயற்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கணவரின் உடல் தோண்டி எடுத்து உடல் பாகங்கள் திருட்டு, மனைவி முறைப்பாடு. வெளிப்பண்ண கல்மட்ட பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்கள் 3 தாக்கப்பட்டு உயிரிழந்த ஒரு பிள்ளையின் தந்தையின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு உடல் உறுப்புகள் எடுத்துச் செல்லப்பட்டதாக உயிரிழந்தவரின் மனைவி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி கல்மட்ட பிரதேசத்தில் 3 பாடசாலை மாணவர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது 35 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான டொன் ரங்க விராஜ் ஜெயசிங்க தலைக்கவசத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். நீதிமன்ற உத்தரவின்படி அவரது சடலம் கல்மட்ட வெளிப்பண்ணை காவல்துறை பிரிவில் புதைகுழி ஒன்றில் புதைக்கப்பட்டது. அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் விசேஷ நாட்களில் கல்லறையை சுத்தம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இறந்தவரின் மனைவி சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு சடலம் தோண்டி எடுக்கப்பட்டமை தொடர்பில் வெளிப்பண்ண காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். தேர்தல்கள் ஒத்திவைப்பு, நாமல் வெளியிட்ட அறிவிப்பு. தேர்தலை ஒத்திவைப்பது எந்த ஜனநாயகத்திற்கும் ஆரோக்கியமானது அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது சோசியல் மீடியா தளத்தில் மேற்கொண்ட பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். அதிபர் மற்றும் நாடாளுமன்றத்தில் பதவிக்காலத்தை நீடிப்பது ஜனநாயக சமூகத்தின் அடிப்படை கோட்பாடுகளை குறைமதிப்பிற்குட்படுத்துவதாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். எதிர்வரும் 2 தேர்தல்களையும் 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்திருந்தமையாலேயே நாமல் ராஜபக்ச மேற்கண்ட கருத்தை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 30 கோடி சொத்துக்களை பறிக்க உத்தரவு வெளியானது காரணம். போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு சொந்தமான 30 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை பறிமுதல் செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
நாட்டின் பிரதான போதைப்பொருள் கடத்தல்காரரான ரத்மலானை குடு அஞ்சுவின் நெருங்கிய உறவினரான அகுலென குடுசானா என்பவரின் சொத்துக்களை இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட உள்ளது. சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் பெறப்பட்ட உத்தரவுகளின் அடிப்படையில் கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள் அமைந்துள்ள அதிகார எல்லைக்குட்பட்ட பிரதேச செயலாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த சந்தேக நபரான அகுலேன குடுசானா மற்றும் அவரது தாயார், சந்தேக நபரின் மனைவி மற்றும் சகோதரர் ஆகியோர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த சொத்துக்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர். தேசிய மக்கள் சக்திக்கு நளின் பண்டார விடுத்துள்ள கோரிக்கை. ஐக்கிய மக்கள் சக்தியால் விவாதத்துக்கு முன்வழியப்பட்டுள்ள திகதிகளை உடனடியாக பொருளாதார குழுவிற்கு அறிவிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தேசிய மக்கள் சக்தியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று உறுப்பினர் நலிந்த ஜெயதிசவிற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொருளாதார குழு விவாதத்திற்கு அழைக்கப்பட்ட போதிலும் தலைமைத்துவ விவாதத்திற்கான பிரேரணையை தமது கட்சி எந்தவித தயக்கமும் இன்றி ஏற்றுக்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இவ்விரு விவாதங்களில் முதலில் பொருளாதார விவாதம், இரண்டாவதாக தலைமைத்துவ விவாதம் என்ற நிலைப்பாடு அப்படியே இருப்பதாகவும் பொருளாதார குழு விவாதத்திற்கான திகதியை உடனடியாக அறிவிக்குமாறும் உரிய கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் வவுனியா தொடருந்து சேவைகள் இடைநிறுத்தம். 5 மாத காலங்களுக்கு அனுராதபுரம் வவுனியா இடையிலான தொடருந்து சேவைகள் முற்றாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடக்கு தொடருந்து பாதை புனரமைப்பு திட்டம் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டமையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. மேலும் அனுராதபுரத்திலிருந்து வவுனியா வரை பயணிப்பதற்காக தொடருந்து திணைக்களம் விசேட பேருந்து சேவைகளை ஏற்பாடு செய்துள்ளது. அத்துடன் இக்கால பகுதியில் வடக்கிற்கான தொடருந்து சேவை அனுராதபுரம் வரை வழமை போன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அபிவிருத்தி பணிகளால் ஏற்படும் சிரமங்களை பொறுத்துக் கொண்டால் எதிர்வரும் காலங்களில் சிறந்த தொடருந்து சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என போக்குவரத்து துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார்.